வணக்கம். புதியுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். புத்தக வாசிப்பு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதில் இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம் பார்க்குறோம். இது பெயர்களுக்கு வித்தியாசம் இல்லை, உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம். என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் அறிந்த வரையில் மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதின நூல்கள், அவர்களுடைய புதினங்கள் அதெல்லாம் இருக்கு. புதினம்னா நாவல், அவர் எழுதின கட்டுரைகள், கடிதங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் சில சமயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன ஊர்லலாம் கூட அங்கே இருக்கிறவங்க எதையாவது புத்தகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க, வெளியே பெருசாக தெரியவே தெரியாது. அது மாதிரி புத்தகங்கள் நிறைய உண்டு. அது இறைமை சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம். இது மாதிரி புத்தகம் நிறைய சின்ன புத்தகமாக இருக்கும், ஆனால் நல்ல பயனுள்ள புத்தகமாக இருக்கும். இது தமிழ்நாட்டில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். பல ஊர்கள், அந்த ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், இன்னும் பக்கத்து ஊர் போனால் கிடைக்கும், வெளியெலாம் போனால் பெருசாக கிடைக்காது. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய பயன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி ஒரு புத்தகம் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாட்டி வைத்தியம் இதுதான் இந்த புத்தகம். சரிங்களா? இந்த புத்தகத்துக்கு உள்ளே போகிறது முன்னாடி சொல்கிறோமே, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி சின்ன புத்தகம் நிறைய இருக்கும். எல்லாம் ₹5 ₹10 அந்த மாதிரிலாம். இப்போ இதனுடைய ₹50 போட்டிருக்காங்க. ₹2 ₹1 கூட புத்தகம் கிடைக்கும் அப்போல்லாம். அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அங்கே லோக்கல்லேயே உள்ளுலேயே எதாவது அச்சிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது உள்ளே இருக்கிறதால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான விஷயங்களாக இருக்கும். அவர்கள் பல நூல்களை பார்த்து தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன புத்தகமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு கையடக்க புத்தகமாக இருக்கும். இதை விட சின்னதாக கூட இருக்கும். சிலது இதில் பாதி அளவு கூட இருக்கும், அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கும். ஆனால் அது உள்ளே கொடுத்துக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ மரம் வளர்ப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க, இல்லை தேனீ வளர்ப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு தோட்டக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க, மருத்துவம் பற்றி சொல்லியிருப்பாங்க. சில பேர் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சின்ன விஷயங்கள் எப்படி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்சால் எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது மாதிரியான புத்தகங்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய பயனை தந்திருக்கிறது, டவுட்டே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த புத்தகம் ரொம்ப சிறிய புத்தகம் தான். பெயர் பார்த்தாலே தெரிஞ்சிடும், பாட்டி வைத்தியம். இந்த பாட்டி வைத்தியத்துக்கெலாம் என்ன ஒரு ஆதாரபூர்வமான, அறிவியல் பூர்வமான ஏதேனும் ஒரு விளக்கம் தர முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமானது தான். ஒருவேளை சித்த வைத்தியம் படித்தவர்கள், ஆயுர்வேத படித்தவர்களாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த பாட்டி வைத்தியம் மிக நிச்சயமாக பல பேருக்கு நிவாரணம் தந்திருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது இந்த பாட்டி வைத்தியம் இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் ஒரு இயற்கை மருத்துவர் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசியிலேருந்தே இருக்காங்க. மாறன் ஜி அப்படிங்கிறது இருக்காங்க. பொதுவாக இது மாதிரி புத்தகங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை, இந்த பாட்டி வைத்தியம் என்னங்கிறது எடுத்து சொல்லணும், அவ்வளோதான் முக்கியமானது. இல்லை அவங்களுக்கு பெரிய லாபம் வருமானம் வராது, வெறும் ₹50 தான் இப்போவே. சரிங்களா? இது உள்ள என்னெல்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் பாட்டி வைத்தியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய குழந்தை சம்பந்தமான நோய்கள், தலைவலி, கண்வலி, சளிக்கு மருந்துகள், காது வலிக்கான மருந்துகள், மூக்கு அடைப்பிலிருந்து நலன் பெறுவதற்கு, வாய்ப்புண் வராமல் இருப்பதற்கு, பல்வலி நிவாரணி, தொண்டை புண் ஆறுவதற்கு, விக்கல் நிற்பதற்கு, பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அப்போ இதய வலி தொடர்பானது, வயிற்று வலி தொல்லையிலிருந்து விடுதலை, இதெல்லாம் பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அப்புறம் வருவோம். சரிங்களா? இதெல்லாம் இருக்காங்க. இப்போ எலும்புகள் பலம் பெறுவதற்கு என்ன பண்ணணும், அப்புறம் உடல் சூடு குறையிறதுக்கு, உடல் சோர்வு போவதற்கு என்ன பண்ணலாம், அப்புறம் நகம் சம்பந்தமானது, கால் வாதம், யானைக்கால் நோய், மூட்டு வீக்கம், கால் ஆணி, இதெல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சுளுக்கு வலிக்கு, எலும்புடி, விஷக்கடி, நாய்க்கடி, பெருச்சாலிக்கடி. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் யாருக்கானதுன்னு நம்ம புரிஞ்சிருக்கும். முதல்ல இப்போ யோசிச்சு பாருங்களேன், பெருச்சாலிக்கடி, நாய்க்கடி, இதெல்லாம் யாருக்கு என்ன சமுதாயத்தில் மிகுந்த பெரிய இடத்துல இருக்கிறதுக்காக இது இல்லை. அதெல்லாம் ரொம்ப சாமானியர்களுக்கானது தான். இதில் கொடுத்த எல்லாமே ஒரு சாமானியருக்கான வலி நிவாரணி இல்லை நோய் நிவாரணி தான். அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொருட்களை வைத்து எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கடையில் போய் மருந்து வாங்குகிறோம், கலராக மருந்து வாங்குகிறோம், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே மிக எளிமையாக செய்து கொள்ள முடியும். அதுதான் பாட்டி வைத்தியம்ங்கிறது. சரிங்களா? மிக எளிமையானது. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்கலாமே. இப்போ தலைவலி குறைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கற்பூரவள்ளி இலை சாறு, நல்லெண்ணெய், சர்க்கரை, இந்த 3ஐயும் கலக்கி நெத்தியில் பட்டு போட்டு வந்தால் தலைவலி குறைஞ்சிரும். அவ்வளோதான். மொத்தமே இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு பக்கம் அது மிஞ்சி போனால் 3 வரி 4 வரி, அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணால் போகிறோம். இது பொருளே ஒன்று பாருங்களேன். தலைவலி தேவையான பொருட்கள்: கற்பூரவள்ளி இலை சாறு, நல்லெண்ணெய், சர்க்கரை. தேவையான அளவு கற்பூரவள்ளி இலையை சுத்தம் செய்து இடித்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றுடன் நல்லெண்ணெய், சர்க்கரை ஆகியவற்றை கலந்து நன்கு கலக்கி நெற்றியில் பற்று போட்டு வந்தால் தலைவலி குறையும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
இதுக்கு வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா தலைவலி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் இது போடுங்க. அதான் தலைவலி இல்லாத போது போட வேணாம். கீழே கொடுத்துருக்காங்க. தலைவலி இல்லாத போது பற்று போட வேண்டாம். முடிஞ்சு போச்சு. தலைவலி இருக்கும்போது போடுங்க. தலைவலி இல்லைன்னா போடாதீங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதில் என்ன ஒன்று கற்பூரவள்ளி இலை சாறு அது எடுக்கிற ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். போட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு தலைவலி, இது வந்து 2வது விதமான தலைவலி. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? தேவையான பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். அது என்ன செய்தால் என்ன பண்ணி அது நம்ம மருந்தாக போடலாம் அப்படின்னா போயிடும். கண் வலி இது நிறைய பேருக்கு வரும். கண் வலி, கண் அரிப்பு, கண் சிவந்து போகிறது, இதுக்கெல்லாம் இருக்குது. இதுக்கு வில்வ தளிர் இலை, வில்வத்தில் கூட தளிரான இலை, வில்வ இலை, வில்வ மரம் இங்கெல்லாம் இல்லை. ஊரில் இன்னும் பல சிவன் கோயில்கள்லாம் இருக்கும். அதுலேருந்து அந்த தலையை எடுத்து அந்த தலையை அரைச்சி போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும். அப்போது இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த கண் வலிங்கிறது சரியாக போயிடும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருகம்புல், இதுதான் நிறைய பல இடங்களில் கண் நோய்களுக்கு வந்து அருகம்புல் பற்றி அவங்க சொல்லிகிட்டே வர்றாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும் அப்படின்னு. அதே மாதிரி சளி பிடிச்சிக்கும். நிறைய பேருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு சீசன் வரும்போதும் பல பேருக்கு சளி பிடிக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தான் போட்டிருக்காங்க. சளிக்கு என்ன, சரி பண்ணுறதுக்கு மருந்துக்கு என்னென்னா தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். தக்காளி நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சளிக்கு வந்து தக்காளி பயன்படுத்துவார்களா அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து சாறு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து வேக வைத்து சூப் செய்து கொள்ள வேண்டும். சூப் செய்த பின்னர் அதை இறக்கி சிறிது ஆற வைத்து பருகி வந்தால் சளி தொல்லை நீங்கிடும். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த சூப் வச்சு குடிங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான 3 பொருட்கள் தான். பூண்டு, வெங்காயம், தக்காளி இது போதும். உங்களுக்கு சளி வந்து சரியாக போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி தூதுவளை நமக்கு தெரியும். பல சமயங்களில் தூதுவளையை பற்றி பேசுகிறோம். இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா வந்தபோது கூட அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா தூதுவளை மிக அதிகமாக பயன்படுத்தினாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அது இன்னொன்று ஓயாத சளியில் 2 முன்னால் சொன்னது ஒன்று, இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தீவிரத்தன்மை அதிகமாக இருக்குது, பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா அப்போது இது பண்ணாங்க. ஓயாத சளி, மூக்கில் தொடர்ந்து நீர் வடிதல், ஜலதோஷம், இருமல் எல்லாம் சேர்ந்து இருந்து வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தூதுவளை சாறு, அது கூட பசுநெய் சேர்த்து போட்டிங்கன்னா போதும், சரியாக போயிடும். இதைத்தான் உண்மையிலே இந்த கோவிட் போய் பல பேர் பயன்படுத்தினாங்க. அப்போ தூதுவளைக்கு பெரிய டிமாண்டே இருந்தது. ஆனால் அது ஏற்கனவே பாட்டி வைத்தியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். சரிங்களா? இது மாதிரியாக தூதுவளை சாறு, துளசி இலை சாறு 2யும் கலந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு சளி கூட சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காது வலி, அது பல பேருக்கு வருவது உண்டு அப்பப்போ. இப்போ காது வலி வந்தால் என்ன பண்ணணும்? நான் முழுக்க எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. காது வலிக்கு சிறந்த பொருள் என்ன அப்படின்னா சரி செய்கிறதுக்கு கடுகு வந்து உங்களுக்கு காது வலியை சரி செய்யும். இது படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போட்டிருக்காங்க. அப்புறம் கரிசலாங்கண்ணி சாறு, நெல்லிக்காய் சாறு, அதிமதுரம் இதெல்லாம் சேர்த்து பண்ணால் வந்து உங்களுக்கு காது வலி சரியாக இருக்குது. அப்புறம் மூக்கடைப்பு வந்து என்ன பண்ணலாம்? லவங்கப்பட்டை அதுலேருந்து பண்ணுறாங்க. லவங்கப்பட்டையிலேருந்து மூக்கு வலி அதுலேருந்து பண்ணலாம். அப்புறம் வாயில் நிறைய பல பேர் புண்ணு வரும். அது சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? பலா இலையும் பனங்கல்கண்டு 2யும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்முறைங்க நான் விளக்கலை, செய்முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நோய் தீர்வதற்கும் அதுக்கு ஏதேனும் ஒரு பொருள் சொல்கிறாங்க. இந்த பொருள் இருந்து அது ஈஸியாக நம்ம வீட்டிலேயே புழங்கக்கூடிய விஷயந்தான். அதுலேருந்தே கண்டுபிடிக்கிறாங்க. இதை நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க, இது சரியாயிடும். இதுதான் பாட்டி வைத்தியம்ங்கிறது. பாட்டி வைத்தியரோட சூட்சுமமே என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே போய் எங்கேயும் எதுவும் வாங்க வேண்டாம். வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சுட்டே ஒரு மருந்து எளிய முறையில் பயன்படுத்த முடியும், எளிய முறையில் செய்ய முடியும். அதை பயன்படுத்தி வந்தால் போகிறோம், நாளடைவில் சரியாயிடும். இல்லை பல சமயங்களில் பல நாட்கள் கூட ஆறுதில்லை, சில மணி நேரங்கள்லேயே கூட சரியாயிடுது. அது மாதிரியாக ஏராளமான நோய்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தே எப்படி ஒரு மருந்து தயாரிப்பது, அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் இந்த பாட்டி வைத்தியம். மீண்டும் சொல்கிறோம், இது மாதிரியான புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக நீண்ட காலமாக பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. தயவுசெய்து மறந்துவிட வேண்டாம். பாட்டி வைத்தியம் போன்ற நூல்களை தவறாமல் படியுங்கள், பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம்.